வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன ரெசிபி இது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ரெசிபி. இப்போ அதை செய்யலாமா? ஒரு பேனில் மில்க், ரவா, சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். சேம் மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் தான் வந்து இதை பண்ண போகிறேன். இதுக்கு நான் கவன் பிராண்டோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து கிடைக்குது. இந்த பிராண்ட் நீங்கள் யூஏல இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். உள்ளார நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சுட்டு எட்ஜஸ்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வச்சு வந்து லைட்டாக வந்து கோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் ரோல் பண்ண மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. 2 ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து டீப் ஃப்ரை பண்ணாலும் வந்து ஓகே, இல்லை ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணாலும் வந்து ஓகே. ஃபைனலாக சுகர் சிரப் கொஞ்சமாக நட்ஸை மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் உள்ளார இருக்கிற அந்த க்ரீமோட டெக்ஸ்சரோட சாப்பிடவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.